அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செயல் பகுதியில் இனியவை 40. சரிங்களா? இனியவை 40 ஆசிரியர் வந்து பூதஞ்சேந்தனார். இனியவை 40 அப்படின்னாலே வந்து நம்ம அந்த பாடலை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இனியவை 40ம் சரி, பழமொழி 400ம் சரி. பழமொழி 400ல் கீழே வந்து லாஸ்ட் லைன் வந்து பழமொழியை வச்சு முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இனியவை 40ல் வந்து இனிதே இனிதே இனிதேன்னு இருக்கு இல்லையா, இனிது அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருந்தாலே அது என்னது, இனியவை 40 பாடல் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்போ அதில் வந்து ஏதாவது ஒரு பாடல் லைன் கொடுத்துட்டு இது எதில் இடம் பெற்றதுன்னு கேட்டாங்கன்னா இனியவை 40 நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். சலவாரை சாரா விடுதல் இனிதே, புலவர் தம் வாய்மொழி போற்றல் இனிதே, மலர்தலை ஞானத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது. பாடல் கொடுத்துருக்காங்க, பொருள் கொடுத்துருக்காங்க. சரியா? பொருள் என்ன அப்படின்னா, குளவி அப்படின்னா குழந்தை, பிணினா நோய், மயரி அப்படின்னா மயக்கம், கலரும் அப்படின்னா பேசும், சலவர் அப்படின்னா வஞ்சகர். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து மண்ணுயிர் அப்படின்னா நிலை பெற்ற உயிர். ஓகே. அப்போ அதே மாதிரி இனிது இனிதுன்னு கொடுத்துருந்தா இனியவை 40 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, குளவினா குழந்தை. இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. சரியா? குளவி, குழந்தை, பிணி, நோய், மயரி, மயக்கம், கலரும். மதுரை தமிழ் ஆசிரியரின் மகனார் பூதஞ்சேந்தனார். சரிங்களா? இவர் வந்து மதுரையை சேர்ந்தவர். அதே மாதிரி இனியவை 40 வந்து இன்பம் தரும் செய்தியை மட்டும் தொகுத்து கூறுவது. அதே மாதிரி சிவன், திருமால், முருகன் போன்ற கடவுள் வாழ்த்தல் மூலமாக கூடியிருக்காங்க. கடவுள் வாழ்த்தில் இனியவை 40 கடவுள் வாழ்த்து இருக்கு இல்லையா, அதில் சிவன், திருமால், முருகன் 3 பேரையுமே சொல்லியிருக்காங்க. 40 பாடல்களால் ஆனது இனியவை 40. சரிங்களா? அதனால தான் 40. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன இதுன்னா, பூதஞ்சேந்தனார் வந்து அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். இனியவை 40 ஆசிரியர் பூதஞ்சேந்தனார், அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். அதில் பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, அவ்வளோதான். இந்த டாபிக் வந்து ஓல்டு புக்கு 8th ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்குது. ஓல்டு புக்கு 8th தமிழில் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்குது. அதான் சிலபஸில் இருக்கக்கூடியது. ஓகே, தேங்க்யூ.